என்னுடைய பேர் செந்தமிழ் அன்பு. நான் தொழில் ரீதியாக மென்பொறியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கடந்த 12 ஆண்டுகளா. நான் படித்தது எல்லாமே முழுக்க முழுக்க அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதனாலும் என்னவோ தெரியல, எனக்கு அரசு பள்ளி மீதும் அரசு பள்ளி மாணவர்கள் மீதும் அதிகப்படியான அக்கறையும் அவங்க மீது பற்றின வளர்ச்சிகள் பற்றின ஒரு சிந்தனையும் வர ஆரம்பிச்சது. 2016 பானாம்பட்டு இருக்கக்கூடிய நான் படித்த ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புல மாணவர்கள் சேர்க்கையே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஜிஓ வந்துச்சு, எந்த ஸ்கூல்லலாம் 20 குறைவாக மாணவர்கள் இருக்காங்களோ அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதை விடக்கூடாது, இந்த ஸ்கூல்ல மூடாம நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இந்த டீம் மூலியமா அந்த ஸ்கூல்ல கல்வி சீர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாராட்டு விழா கொண்டு வந்தோம், விருது வழங்கல் விழா கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பட்டமளிப்பு விழா கொண்டு வந்தோம். ஒவ்வொரு நிகழ்ச்சி கொண்டு வரும்போதும் மக்களுடைய கவனம் அந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சது. அடுத்த கல்வி ஆண்டுல 31 மாணவர்கள் முழுசா சேர்ந்தாங்க. அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. இதோட நின்றுடாம பசங்களுக்கு புதுசு புதுசா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லும் போது மல்லர்க்கம்ன்ற விளையாட்டை முதல்ல தெரிய வந்துச்சு. இந்த விளையாட்டை எப்படியாவது போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும், பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுலயும் ஒரு ஆர்வமும் வந்துச்சு. முறையா இந்த மல்லர்கம்ப விளையாட்டை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கணேசனோட உதவியால ஆதித்யன்றவத்தை வச்சு நாங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டாங்க. மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. இது கத்துக்க முடியுமா, அது சர்க்கஸ் மாதிரி இருக்குது, வித்த காட்டுற மாதிரி இருக்கலாம்னா நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. ஆனா 6 மாசத்துல ஜனானோட உதவியால இந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு தேசிய அளவுல விளையாட்டு பொருள் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேசிய விளையாட்டு பொருளை கலந்துக்கிட்டு 3 தங்கம் ஒரு பிரான்ஸ் பசங்க வின் பண்ணாங்க. எந்தெந்த நபர்கள் எல்லாம் இதை இழிவாவோ ஒரு மோசமாவோ சித்தரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம செய்யற விஷயம் எல்லாமே நல்ல பலன் கொடுத்துச்சுன்னா அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்போம். நம்ம அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்குள்ளேயும் அதிகமாச்சு. இதை நம்ம ஒரு பெரிய விழாவா மாத்தணும், பெரிய நிகழ்ச்சியா கொண்டு போகணும்னு சொல்லும் போது ஒரு பொதுவான ஒரு பேர் சூஸ் பண்ணணும் அப்படின்போது ஓடி விளையாடு அப்படின்ற ஒரு பெயர்ல 9 பள்ளிகள், அதாவது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பானாம்பட்டு, பில்லூர், கப்பூர், அதுக்கப்புறம் பிடாகம், கண்டம்பாக்கம், சிறுவாக்கூர், நரையூர், சாலாம்பாளையம் 9 பள்ளிகளை ஒன்னா இணைச்சு விழுப்புரத்தோடைய எஸ்பி, அன்னைக்கு இருந்தவங்க கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்ஓ, உங்க 3 பேரை வச்சு ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணோம். அது ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல பார்த்தோன்னா ஒரு ட்ராக்கே இருக்காது. கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இடத்த நாங்களே ஏறு உழுது 400 மீட்டருக்கு ஒரு ட்ராக் ரெடி பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் நாங்க. ஸோ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் போக போக என்னாச்சுன்னா பசங்களும் வளர ஆரம்பிச்சாங்க. அவங்க வளர வளர அவங்களோட வெற்றி வாய்ப்புகள் அதிகமாச்சு. இன்னைக்கு தமிழகத்துல மல்லர்கம்ப விளையாட்டுக்காக தமிழக அணி 12 பேர் கலந்துக்கிறாங்கன்னா நிச்சயமா பானாம்பட்டை சேர்ந்த 3 பேர் குறைஞ்சபட்சால இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இங்க பயிற்சி பெற்ற மாணவர்கள்ல பாத்தீங்கன்னா கேலோ இந்தியாவில் ரீசனா நடந்த காம்படிஷன் மூலியமா திருச்சியில சில்வர் மெடல் வின் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த பீச் கேம்ஸ்ல ஒரு கோல்டு மெடல், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க, சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் நடந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல பவித்ரான்ற பொண்ணு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. இது எஸ்ஜேஃபேல இப்ப நடந்த காம்படிஷன்ல கூட 3 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி ஃபாரின் டூருக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க அவங்க. இது போல பல்வேறு சக்சஸ் ரேஷியோ இருந்தாலும் நாங்க என்ன பண்ணோம்னா, போன வருஷம் இந்தியாவிலே முதல் முறையாக அரசு ஆரம்ப பள்ளிகள்ல இந்த ஓடி விளையாடு உடற்கல்வி சேர்க்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு இப்போதைய விழுப்புரம் கலெக்டர் இருக்கக்கூடிய டாக்டர் சி பழனி அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்து முதல்ல ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சைன் கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு. அதன் மூலியமா 9 பள்ளிகள் ஆரம்பிச்சு அதுல தஷ்வின்ற மாணவனுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மாணவன் ஹரியானால இருக்கக்கூடிய ரோத்தாக்ல ஒரு நேஷனல் லெவல்ல காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காம்படிஷன்ல அவன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணான். ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த செய்திகள் எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய மேக்நாத் ஐஏஎஸ் அவர்களுக்கு எப்படியே தெரிய அவர்கள் ஒரு நாள் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, எஸ்டிஏடியோடைய மெம்பர் செக்ரட்டரி. அவர் எங்களை பார்த்த உடனே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த திட்டத்தை உங்களால் தமிழகம் முழுக்க கொண்டு போக முடியுமான்னு கேட்டாரு. எங்களுடைய ஆசையும் கனவும் அதுவாக இருந்ததுனால உடனே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஒரே ஒரு மாசத்துல தொடர்ச்சியா என்ன பண்ணாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா எங்களை டைரக்டா கூப்பிட்டு ஒரு 8 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நீங்க தமிழகம் முழுக்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில இப்ப நாங்க 5 மாவட்டங்களை தேர்வு செஞ்சிருக்கிறோம். ஒண்ணு விழுப்புரத்துல 18 பள்ளிகள், கடலூர்ல 18 பள்ளிகள், திருச்சியில 9 பள்ளிகள், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில 9 பள்ளிகள், திருவண்ணாமலை 9 பள்ளிகள். இந்த மொத்தமா 63 பள்ளிகள்ல பள்ளி வேலை நேரத்துல 1.5 மணி நேரம் உடற்கல்வி பயிற்சி கொடுக்க போறோம். நாங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் வகுப்பு கிடைக்கும். 7 கோச்சஸ் இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. எங்களுக்கு ஒரு உதவி உங்ககிட்ட தேவைப்படுது. அந்த உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சிக்கு கூடிய பயிற்சியாளர்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் தர வேண்டி இருக்குது. இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் மாசத்துக்கு நாங்க 10,000 திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். இந்த 10,000 ரூபாயை கொடுக்கறதுல எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கு. அதனால ஒரு திட்டம் ஒன்று வகுத்து வச்சிருக்கோம். நாங்க என்னன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 25 ரூபாய் கொடுக்கறது மூலியமாக
அந்த மாணவர்களுக்கு மாசத்துல 8 வகுப்புகள் உடற்கல்வி வகுப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வந்து ஒரு உதவித்தொகை கிடைக்கும். அப்ப 4100 மாணவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு 25 ரூபான்னு கணக்கிடும்போது கிட்டத்தட்ட வந்து 1,00,00,000 ரூபாய் வந்து கலெக்ட் ஆகுது. அதை வந்து 7 பயிற்சியாளர்களுக்கும் 2 பொறுப்பாளர்களுக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். மீதி இருக்கிற தொகையை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி திட்டமிட்டு இருக்கோம். இதனுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அரசு ஆரம்ப பள்ளிகள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சி. உங்களுடைய ஒத்துழைப்பானது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒலிம்பிக் அளவுல பங்கேற்கக்கூடிய திறமையை வளர்க்கறதுக்கு உதவுதுன்னா இதை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் நாங்க. நீங்க நல்ல முறையில வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி. என்னுடைய பேர் செந்தமிழ் அன்பு. நான் தொழில் ரீதியா மென்பொறியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கடந்த 12 ஆண்டுகளா. நான் படிச்சது எல்லாமே முழுக்க முழுக்க அரசு பள்ளியில தான் படித்தேன். அதனாலும் என்னவோ தெரியல, எனக்கு அரசு பள்ளி மீதும் அரசு பள்ளி மாணவர்கள் மீதும் அதிகப்படியான அக்கறையும் அவங்க மீது பத்தின வளர்ச்சிகள் பத்தின ஒரு சிந்தனையும் வர ஆரம்பிச்சது. 2016 பானாம்பட்டில் இருக்கக்கூடிய நான் படிச்ச ஸ்கூலுக்கு போகும்போது அங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல மாணவர்கள் சேர்க்கையே இல்லை. அந்த நேரத்துல ஒரு ஜீவோ வந்துச்சு. எந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து 20 குறைவா மாணவர்கள் இருக்காங்களோ அந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதை விடக்கூடாது, இந்த ஸ்கூல்ல மூடாம நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இந்த டீம் மூலியமா அந்த ஸ்கூல்ல வந்து கல்வி சீர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாராட்டு விழா கொண்டு வந்தோம், விருது வழங்கல் விழா கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பட்டமளிப்பு விழா கொண்டு வந்தோம். ஒவ்வொரு நிகழ்ச்சி கொண்டு வரும்போதும் மக்களுடைய கவனம் அந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சது. அடுத்த கல்வி ஆண்டுல வந்து 31 மாணவர்கள் முழுசா சேர்ந்தாங்க. வந்து அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. இதோட நின்றுடாம பசங்களுக்கு வந்து புதுசா